ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சூஸ் லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். உங்கள் வீடு எப்போவுமே ஒட்டடை பிரச்சனை இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு நல்ல ஒரு வாசனையோடையும் பூச்சி தொந்தரவு இல்லாமலும் இருக்கணும்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 20 வருஷம் பழைய டைல்ஸாக இருந்தாலுமே கொஞ்ச நேரத்தில் அப்படி பளிச்சுன்னு மாற்றுறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நீங்கள் வீடு துடைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு டப்பில் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கற்பூரம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கற்பூரம் பார்த்தீங்கன்னா பூச்சி தொந்தரவை சூப்பராகவே கண்ட்ரோல் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வாசனை இருந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க. கல்லுப்பு பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டியை ரிமூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கிருமி நாசினி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அடுத்து 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இதுவும் ஒரு கிருமி நாசினி. ஒயிட் கலர் டைல்ஸில் மஞ்சள் தூள் சேர்க்கறதுனால கலர் சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகாதுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு இருக்கு இல்லையா, அதில் ஒரு 2 சொட்டு அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாலாம் தேவையில்லைங்க. ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால நம்ம டைல்ஸ் நல்லா பளிச்சுன்னு பளபளன்னு மாறுங்க. எவ்வளோ அழுக்கான டைல்ஸாக இருந்தாலுமே நல்லா பளிச்சுன்னு மாறிடும். ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால டைல்ஸ் வலிக்கு விடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வலிக்கு விடாதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கிராம்பு இருக்கு இல்லையா, ஒரு 4-5 கிராம்பை ஒரு துணியில் மடித்து அதில் கொஞ்சமாக ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் இருக்கு இல்லையா, அதை உள்ளே கட்டி விட்டுருங்க. டேரெக்டாக தண்ணியில் கொட்டினீங்க அப்படின்னா நமக்கு கட்டி கட்டியாக மாறிடுங்க. இதுவே துணியில் இந்த மாதிரி முடிஞ்சு போகும்போது நமக்கு ஈஸியாகவே தண்ணியில் கரைஞ்சி போயிடும். கிராம்பும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இந்த கிராம்போட வாசனைக்கு பார்த்தீங்கன்னா பூச்சி தொந்தரவு தரையில் இருக்கவே இருக்காதுங்க. முக்கியமாக எறும்பு தொந்தரவுலாம் இருக்காது. அவ்வளோதாங்க. இப்போ ஃப்ளோர் கிளீனிங் லிக்விடை இதில் ஊற்றிக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் வீடு துடைக்க ஸ்டார்ட் பண்ணலாங்க. வீடு துடைக்கும் போது மாப் வந்து எப்போவுமே நல்லா ட்ரையாக இருக்கணும். ஈரமாக இருக்கக்கூடாதுங்க. ஈரமாக இருந்துச்சுன்னா அதில் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். மாப்பை நல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க. ஒவ்வொரு முறையும் மாப் போட்டதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு உள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. 2 நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் மாப் போடுறீங்க அப்படின்னா இந்த ஒரு தண்ணியே எல்லா ரூமுக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் தான் நான் மாப் போடுறேன் அப்படின்னா 2 ரூமுக்கு ஒரு டப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வீடு நல்லா ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணியில் ஃபுல்லாகவே டிப் பண்ணிவிட்டு மாப் நல்லாவே புளிஞ்சு எடுத்தாச்சுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாப் போட்டதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வாட்டர் மார்க் வரி வரியாக தெரியுது, என்னோட காலடி தடமே தர ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா மாப் ஸ்டிக் முன்னாடி இருக்கணும், நம்ம பின்னாடி இருக்கணும், நமக்கு பின்னாடி தான் அந்த டப் இருக்கணும். ரிவர்ஸில் வந்து நம்ம மாப் போட்டுட்டு வரணுங்க. அதாவது வீட்டை விட்டு வெளியில் போகும்போது ஒவ்வொரு டோராக சாத்திட்டு நம்ம போவோம் இல்லையா, அந்த மெத்தடில் நம்ம மாப் போட்டுட்டு வரணும். இப்போது கிச்சன் லாஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு கிச்சனை முடிச்சிடணும். அடுத்து பக்கத்தில் இருக்க ரூம், அதுக்கு பக்கத்தில் இருக்க ரூம், அப்படியே ரிவர்ஸில் வந்துகிட்டே இருக்கணுங்க. அந்த மாதிரி வரும்போது நம்மளோட காலடி தடம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாப் போடும் போதே கதவு ஜன்னலில் அந்த லிக்விடை யூஸ் பண்ணியே நீங்கள் தொடச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மர ஜன்னல் மர கதவுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் உளுத்து போகாமல் இருக்குங்க. நாள் ஆக ஆக அதாவது உட்டனில் இருக்கக்கூடிய அந்த பொருள் எல்லாமே சீக்கிரம் உளுத்து போகும் இல்லையா. முக்கியமாக நிலவாசப்படியெல்லாம் வெயில் காலத்தில் எறும்பு ஓட்ட போட்டு உள்ளே இருக்கக்கூடிய மண் எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ளே தள்ளுங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா இந்த லிக்விட்லேயே நீங்கள் தொடச்சி எடுத்துடலாங்க. நல்லா பளிச்சுட்டு இருக்கும், வாசனையாகவும் இருக்குங்க. இப்போ பாருங்கள், முன்னாடி மாப் ஸ்டிக்கை வச்சுட்டு நான் பின்னாடி அப்படியே மாப் போட்டுகிட்டே வந்துட்டேங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், வீட்டில் வாட்டர் மார்க் நல்லா வரி வரியாக தெரியக்கூடாது அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு மாப் போடும்போது ஃபேனை மட்டும் போட்டுறாதீங்க. ஃபேன் போட்டுகிட்டே நம்ம மாப் போட்டோம்னா வாட்டர் மார்க் வரி வரியாக தெரியுங்க. இன்னும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் தொடச்சி எடுத்துருவாங்க, திரும்பவும் இன்னொரு டைம் வந்து நல்லா தொடச்சி எடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் தேவையில்லைங்க. ஒரு டைம் தொடச்சாவே நமக்கு வாட்டர் மார்க் இல்லாமல் வந்துடும். ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போவுமே மாப் போடுங்க. அதே மாதிரி அந்த ரூம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபேனை ஆன் பண்ணிவிட்டு ரூமை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஜன்னலெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் வீட்டில் வாட்டர் மார்க் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க. பாருங்கள், ஃபுல்லாகவே நான் வந்து மாப் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் ஃபேனை ஆன் பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டு பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நான் உள்ளே வந்துட்டு உங்களுக்கு அதாவது டைல்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் கூட வாட்டர் மார்க்கும் இருக்காதுங்க. அதே சமயம் நல்ல ஒரு பளிச்சுன்னு இருக்குங்க. இதுவே ஒயிட் டைல்ஸாக இருந்தாலும் சரி, மார்பிளாக இருந்தாலும் சரி, அல்லது சிமெண்ட் தரையாக இருந்தாலும் சரி, இந்த மெத்தடில் நீங்கள் மாப் போட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. முக்கியமாக பூச்சி தொந்தரவு இருக்காது. நல்ல ஒரு வாசனை வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். அதே சமயம் டைல்ஸுமே நல்லா பளிச்சுன்னு மெயின்டைன் ஆகுங்க. முக்கியமான விஷயம், வீட்டில் கண் திருஷ்டி இருக்காதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம், வீட்டில் விசிபிளாக தெரிகிற இடத்துலலாம் நம்ம மாப் ஸ்டிக் வச்சு போட்டுருவாங்க. இந்த கட்டில் கடியில், சோஃபா கடியில், பீரோ கடியில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாப் ஸ்டிக் உள்ளே போகாது. கேப் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் தொடப்பமும் சாக்ஸ், பழைய சாக்ஸ் ஏதாவது இருந்தால் மட்டும் போதுங்க. இப்போ இந்த தொடப்பத்தில் இந்த சாக்ஸை வந்து நம்ம உள்ளே போட்டு விட்டுட்டு நல்லா செக்யூர் பண்ணுறதுக்கு ரப்பர் பேண்டோ அப்படி இல்லைன்னா ஒரு கயிறு போட்டு நம்ம கட்டி எடுத்துக்கலாங்க. இந்த சாக்ஸில் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வீடு துடைக்கிறதுக்கு லிக்விட் ரெடி பண்ண இல்லையா, அந்த லிக்விடில் நல்லா டிப் பண்ணி புளிஞ்சு எடுத்துருக்காங்க. இந்த சாக்ஸ் நல்லா இப்போ ஈரமாக இருக்குது. இப்போது சோஃபா கடையில், பீரோ கடையிலாம் கேப் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் அந்த பொருளை நம்ம தூக்கி வச்சுட்டு அந்த இடத்துல மாப் போட முடியாது இல்லையா. அதனால் இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து நீங்கள் பர்மனெண்ட்டாக ரெடி பண்ணி வச்சாலும் சரி, அல்லது அப்பப்போ நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டாலும் சரி, மாப் ஸ்டிக் உள்ளே போக முடியாத இடங்கள், நம்ம ரொம்ப இடங்காடாக இருக்க இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம மாப் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கன்னா உங்களுக்கு சோஃபா கடையில் போட்டு காமிக்கிறேன். எந்த அளவுக்கு புழுதியும் அழுக்கு இருந்தது நீங்களே பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே இந்த மாதிரி ரொம்ப கேப் சின்னதாக இருக்க இடங்கள்லாம் நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சுக்கலாங்க.
இதை நகர்த்தி வைக்கிறதுக்கு ஆள் வேணும்னு வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. நாமளே ஈஸியாகவே மாப் போட்டு முடிச்சுக்கலாம். இந்த சாக்ஸை நம்ம துவச்சு போட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. இப்போ நமக்கு தொடப்பம் வந்து ஈரமாயிடுச்சு இல்லையா, இதை காய வைக்கிறதுக்கு வெயிலில் காய வச்சுன்னா டக்குனு காஞ்சிரும். அப்படி இல்லை மழை காலமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் துணி காய வைக்கிற கிளிப் இருக்கு இல்லைங்களா, ஒரு 4-5 கிளிப்பை எடுத்து இந்த மாதிரி சேர்த்து தொடப்பத்தில் போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே ஃபேன் காற்றுலேயே காஞ்சிருங்க. வெயில் தான் வேணுங்கிற அவசியமே இல்லை. தொடப்பத்தை ஒவ்வொரு முறையும் வாஷ் பண்ணிட்டு காய வைக்கிறதுக்குமே இந்த டிப்பை நீங்கள் வெயிலில் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 1 மணி நேரத்தில் காயிற தொடப்பம் 1/2 மணி நேரத்தில் ஈஸியாகவே காஞ்சிருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. வீடு துடைக்க போறீங்க அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கற்பூரம் இருக்கு இல்லையா, ஒரு 2 கற்பூரத்தை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா தண்ணியில் டேரெக்டாக போட்டிங்கன்னா கற்பூரம் கரையாது, பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட் இருக்கு இல்லையா, எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி எந்த கலராக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து கைகளில் நல்லா நசுக்கி விட்டு தண்ணியோட கரைச்சி விட்டுருங்க, இல்லைன்னா கட்டி கட்டியாக அப்படியே நிற்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான லிக்விட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு நம்ம வீடு துடைக்க போகிறது இல்லைங்க, வீட்டு சுவரில் எல்லாம் துடைக்க போகிறோம். ஏன்னா சுவரில் பார்த்தீங்கன்னா பள்ளி, அந்த எட்டுக்கால் பூச்சி, ஒட்டடை இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் இல்லையா, நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து ஒட்டடை அடிக்க தேவையே இல்லைங்க. இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா மாசத்துக்கு ஒரு முறை நீங்கள் க்ளீன் பண்ணால் போதும். காட்டன் துணி எடுத்துக்கோங்க, இந்த தண்ணியில் போட்டு நல்லா நனைச்சு புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடு படுக்கிற தொடப்பம் இருக்கு இல்லையா, அந்த தொடப்பத்தை எடுத்துக்கோங்க. அதில் இந்த துணியை ஃபுல்லாகவே சுற்றி விட்டு ஒரு ரப்பர் பேண்ட் அப்படின்னா கயிறு போட்டு கட்டிக்கலாம், இல்லைன்னா சேஃப்டி பின் போட்டு நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ சுவரோட ஓரங்களில் மேல் பகுதி எல்லாத்துலையுமே இந்த துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டீங்கன்னா போதுங்க. அது கரப்பாம்பூச்சி தொந்தரவு, எட்டுக்கால் பூச்சி, ஒட்டடை பிரச்சனை எதுவுமே இருக்காதுங்க. ட்ரை பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு தொடப்பம் ஈரமா இருக்கும் இல்லையா, இதை ஈஸியாக காய வைக்கிறதுக்கு துணி காய வைக்கிற கிளிப் இருக்கு இல்லைங்களா, ஒரு 4-5 கிளிப் எடுத்து இந்த மாதிரி அங்கங்க போட்டு விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா, முடியல கை வச்சா கையோட கலந்துட்டு வருதா, தலையில சீப்பே வைக்க முடியல, சீப்பு ஃபுல்லா முடியாதான் இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா, கவலையே விடுங்க. முடி கொட்டின இடத்துல 7 நாள்ல புதிய முடி வளர்றதுக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தாங்க பார்க்க போறோம். இந்த ஹேர் ஆயில் பாத்தீங்கன்னா 100% நேச்சுரல். இதுல வெறும் மூலிகை பொருட்கள் மட்டும் தான் நம்ம மிக்ஸ் பண்ணிருக்கோம். நல்ல ஒரு வாசனை வரணும் அப்படிங்கிறதுக்காக கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணலங்க. மூலிகை செடிகள்ல இருந்து டைரக்டா மூலிகையை பறிச்சு நம்ம வீட்லயே நம்ம கைப்பட இந்த ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். இதுல கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான மூலிகை வந்து நம்ம சேர்த்துக்கோங்க. பூக்கள், காய்கள் எல்லாமே சேர்த்திருக்கோம். இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 7 நாள்ல முடி கொட்டின இடத்துல புதிய முடிகள் வரும். முடி கொட்டுற பிரச்சனை சரியாகும். அது மட்டும் இல்லாம பொடுகு தொந்தரவும் உங்களுக்கு சரியாகுங்க. முடி நல்லா நீளமாவும் அடர்த்தியாகவும் வளரும். இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் உங்களுக்கு சொல்றாங்க. நம்ம கிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்ல 3 ப்ராடக்ட் இருக்குங்க. ஹேர் ஆயில், நலங்கு மாவு, சீகக்காய், மூணுமே பாத்தீங்கன்னா ஹெர்பல் ப்ராடக்ட் தாங்க. 100% நேச்சுரல், 100% ஹோம் மேடுங்க. சோ நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். அந்த சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமே எப்பவுமே வருஷம் எல்லாம் நம்ம கிட்ட இந்த 3 ப்ராடக்ட்டும் சேர்த்து வாங்குறவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்க போறோங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷிப்பிங் ஃபுல்லாவே ஃப்ரீங்க. நீங்க எப்ப வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். 3 ப்ராடக்ட்டும் சேர்ந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃபுல்லாவே ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோங்க. 1/4 கிலோவா வாங்குறவங்களுக்கு தனி ஆஃபர், 1/2 கிலோ வாங்குறவங்களுக்கு தனி ஆஃபர். 3 ப்ராடக்ட்டும் ஒரே சமயத்தில் வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃபுல்லாவே ஃப்ரீங்க. 2 ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு தனியா ஆஃபர் இருக்குங்க. ஆஃபர் பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நரமுடி பிரச்சனை இருக்கா, சின்ன வயசுல முடி நரைச்சு போயிடுச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா, அல்லது எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு ஆனா முடி கருப்பா இருந்தா பரவாயில்லையே நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா, கவலையே விடுங்க. உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தாங்க. இந்த பழம் உங்க வீட்ல இருந்தா போதுங்க. இது என்ன பழம் அப்படின்னு தானே பாக்குறீங்க, சொல்றாங்க. இந்த இலையை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது, முருங்கை இலை மாதிரி இருக்கு. இந்த பழத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது, குட்டி குட்டி அந்த நாவல் பழம் மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்லையா. இந்த பழம் நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு வர பிரசாதமே சொல்லலாம். நரைமுடி பிரச்சனையை இயற்கையாவே சரி பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு. நம்ம கெமிக்கல் கலந்த டைலாம் யூஸ் பண்றதுக்கு பதிலா இந்த பழத்தையும் இதோட இலைகளையும் நல்லா அரைச்சி தலையில பூசினோம்னாவே போதும். ஒரு 2-3 டைம் பூசும் போதே நமக்கு முடி எல்லாமே கருப்பா மாறிடும். எத்தனை வயசானவங்க முடியா இருந்தாலுமே ஈஸியாவே கருப்பாகிடும். இயற்கையான ஒரு ஹேர் டைனே சொல்லலாம். இது டை மாதிரி நம்ம அப்ளை பண்ணிட்டே இருக்கணுமான்லாம் கேட்டீங்கன்னா அப்படி இல்லைங்க. தொடர்ந்து ஒரு 4-5 டைம் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா பர்மனன்ட்டாவே நம்மளோட ஹேர் ஃபுல்லாவே கருப்பா மாறிடும். இந்த பழத்தை நசுனா நமக்கு இங்கு மாதிரி இப்படி வருங்க. கிராமப்புறங்கள்ல இந்த பழத்தை இங்கு பழம்னு கூட சொல்லுவாங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்களே இப்ப என்ன பழம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க, கரும்பூலா மூலிகை தாங்க. இதுதான் ஒரிஜினல் கரும்பூலா. இதே போலவே பழம் வச்சுட்டு சில காட்டு செடிகள்லாம் இருக்கு. இது கரும்பூலான்னு நினைச்சு ஏமாந்துறாதீங்க. இந்த மாதிரி பழத்தை நசுக்கி பாத்தீங்கன்னா கை ஃபுல்லாவே இங்கு மாதிரி ஒட்டணும். இந்த பழத்தை சாப்பிடலாங்க. சாப்பிட்டு பாத்தீங்கன்னா லைட்டா துவர்க்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த பழத்தை வந்து டெய்லியுமே நம்ம சாப்பிடலாம். நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை இதை சரி பண்ணும். முக்கியமா முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நரைமுடி பிரச்சனையை ஈஸியாவே சரி பண்ணி கொடுத்துருங்க. எனக்கு தேவையான அளவு ஹேர் ஆயில் ரெடி பண்றதுக்கு நான் கரும்புலா இலைகளையும் பழங்களையும் பறிச்சு எடுத்துட்டேங்க. இப்ப பாருங்க, ஒரு 7-8 மணி நேரம் ஆயிடுச்சு. கரும்புலா பழத்துல இருந்து மை கிடைச்சது இல்லையா, அந்த மை எப்படி ஒட்டி இருக்குன்னு பாருங்க. ஒரு 7-8 மணி நேரம் என் கையில அப்படியே சூப்பராவே இருக்குங்க. இதை கண்டினியூஸா நம்ம யூஸ் பண்ணும்போது தண்ணி போட்டாலுமே நமக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகவே ஆகாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கரும்புலா பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லங்க. ஆனா காரைக்கால்ல எக்கச்சக்கமா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த கரும்புலாவை ஆன்லைன்ல இதோட பொடி பாத்தீங்கன்னா ரேட் அதிகமா போட்டுருப்பாங்க. ஏன்னா எல்லா ஊர்லயும் இது அதிகமா கிடைக்காது. சோ உங்களுக்கு இந்த கரும்புலா பொடியோ அல்லது கரும்புலா எண்ணெயோ வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. இந்த கரும்புலா இலையும் பழத்தையும் எப்படி அனுப்பி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர் கேக்குறீங்க. பாருங்க, இந்த மாதிரி பேக்கெட்ல தான் இலைகளை வந்து பேக் பண்ணிப்போம். அதே மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ்ல வந்து பழங்கள் ஒரு 60-70 பழங்கள் இருக்குங்க. அதை உள்ள போட்டு நல்லா சேஃபா தான் உங்களுக்கு நாங்க அனுப்பி வைப்போம். இந்த ரெண்டுமே சேர்த்து தாங்க ஒரே ரேட்ல நான் உங்களுக்கு சொல்றேன். பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்மளோட சஞ்சீவினி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம எப்படி பேக் பண்றோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் ஹேர் ஆயில் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி அந்த பாட்டில்ல ஊத்தி விட்டாச்சு. உள்ள பாத்தீங்கன்னா வெட்டிவேர், பச்சை கற்பூரம், மிளகு, கொஞ்சமா கிராம்பு இருக்குங்க. இது எல்லாத்தையும் உள்ள போட்டு விட்டுட்டு நல்லா துணியை வச்சு தொடச்சிட்டு ஒரு பபிள் ஷீட்டை வச்சு ஃபுல்லாவே ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செலோ டேப் போட்டு ஃபுல்லாவே கவர் பண்ணிடுறோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸ் தான் நடக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்டைப்பெட்டிலாம் வாங்கி வச்சிருக்கோம். ஒவ்வொரு பாட்டிலோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸ் வந்து கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து வாங்கி வச்சிருப்போங்க. அது எல்லாமே நமக்கு ஃபிக்ஸ் பண்ணாம தான் வரும். ஸோ ஒவ்வொரு பாட்டிலுக்கும் தகுந்த மாதிரி சைஸை எடுத்து அதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பாட்டிலை அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேலே திரும்ப நம்ம வந்து பேக்கிங் டேப் போட்டு சுற்றணுங்க.
இப்போ ஹேர் ஆயிலுக்கு இந்த ப்ராசஸ் அதே மாதிரி நலுங்கு மாவு சீகக்காய்க்கு பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒரு பேக்கிங் போட்டுட்டு திரும்பவும் இந்த பாக்ஸில் வச்சு நாங்கள் பேக் பண்ணுவோம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே இந்த மெத்தடில் தான் நாங்கள் வந்து பேக் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கோங்க. இது வரைக்கும் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொன்னது கிடையாது. ஏன்னா பபிள் ஷீட் போட்டு நல்லாவே ரோல் பண்ணி தான் நாங்கள் வந்து அனுப்புகிறோம். ஸோ உங்களுக்கு டேமேஜ் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க. முக்கியமாக நம்ம பவுச் வந்து யூஸ் பண்ணலங்க. இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தூக்கி போட்டால் கூட நமக்கு எந்த ஒரு டேமேஜும் இருக்காதுங்க. கொரியர் சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து பக்குவமாக நம்மளை ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. அப்படியே ஒவ்வொரு பாக்ஸாக தூக்கி தான் போடுவாங்க. அந்த மாதிரி தூக்கி போட்டாலுமே நம்ம பாக்ஸுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாதுங்க. அவ்வளோதான், பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இதில் ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் வந்து எழுதிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு செல்லோ டேப் வந்து போட்டுருவோம். எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் கஸ்டமருக்கு கரெக்டாக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக. அவ்வளோதாங்க. இந்த பாக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போய் கொரியர் பண்ணிடுவோம். அதே மாதிரி கொரியர் பண்ணதுக்கப்புறம் அந்த பில்லையுமே உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுவாங்க. ஸோ நம்மளோட பார்சல் எங்கே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னைக்கு என்னால மாப் போட முடியல, வீடு ஆனா பார்க்கிறதுக்கு கொஞ்சம் அழுக்கா இருக்கு, வீட்டுக்கு ரிலேஷன் யாராவது வராங்க அப்படிங்கும்போது சட்டனி எப்படி வீட்டை க்ளீன் பண்றது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போறோம். எல்லார் வீட்லயுமே முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் இருக்கும் இல்லையா, அதை இந்த மாதிரி தரையில ஃபுல்லாவே தூவி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு தொடப்பத்தை எடுத்து அது ஃபுல்லாவே இந்த மாதிரி தரையில வச்சு தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா தரையில இருக்கக்கூடிய அழுக்குமே நமக்கு ரிமூவ் ஆயிடும். அதே சமயம் வீடு ஃபுல்லாவே நல்ல ஒரு வாசனை இருக்கும். இந்த பவுடர் வாசத்துக்கு பாத்தீங்கன்னா வீட்ல எறும்பு தொந்தரவு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க. இப்போ பாருங்க, இந்த இடத்துல அழுக்கு இருக்கு, அந்த இடத்துல பவுடர் கொட்டி விட்டுட்டு நான் உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சூப்பரா பளிச்சு மாறிடுச்சு. நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் நினைக்கலாம் பவுடர் கீழே கொட்டி நம்ம கால் வச்சிட்டோம்னா சறுக்கி விட்டுருமே அப்படின்னு நினைக்கலாம். பாருங்க, நான் தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட குழந்தை அந்த தரையில தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. கால் வலிக்கு விடவே இல்லைங்க. கண்டிப்பா இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, தரையிலேயே நமக்கு ஒயிட்டா தெரியாது.